அண்மைச் செய்தி. இந்திய வீரர் சுபான்சு சுக்லா உள்ளிட்ட 4 வீரர்கள் இன்று பன்னாட்டு விண்வெளி ஆய்வு மையத்திற்கு திட்டமிட்டபடி நண்பகல் செல்ல இருப்பதாகவும் அவர்கள் அமெரிக்காவின் புளோரிடாவில் உள்ள நாசாவின் கென்னடி விண்வெளி மையத்திற்கு சென்று விட்டதாகவும் தகவல் கிடைத்திருக்கிறது. விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் வெங்கட். விவரங்களை வழங்கலாம். வணக்கம். திட்டமிட்டபடி இன்று நண்பகல் விண்ணில் பாய்கிறது ஸ்பேஸ் எக்ஸ் டிராகனுடைய விண்கலம். பல்வேறு காரணமாக 7 முறை ஒத்திவைக்கப்பட்ட நிலையில் இன்று 8வது முறையாக ஃபால்கன் 9 ராக்கெட் விண்ணில் பாய தயாராகி இருக்கிறது. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய புளோரிடாவில் உள்ள நாசாவின் கென்னடி விண்வெளி மையத்தில் இருந்து ஃபால்கன் 9 ராக்கெட் மூலம் ஆக்சிஸும் 4 மனித விண்வெளி பயணத்திற்கான ஸ்பேஸ் எக்ஸ் டிராகன் விண்கலம் சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு இந்திய நேரப்படி பகல் 12:01 மணிக்கு விண்ணில் ஏவப்பட இருக்கிறது. 28 மணி நேர பயணத்திற்கு பிறகு நாளை மாலை 4:30 மணிக்கு சர்வதேச விண்வெளி நிலையத்தை இந்த விண்கலம் சென்றடைய இருக்கிறது. பூமியிலிருந்து ஒரே நேர்கோட்டில் பயணிக்காமல் விண்வெளி நிலையத்தை விட குறைந்த உயரத்தில் உள்ள ஒரு சுற்றுப்பாதையில் டிராகன் விண்கலம் விண்ணில் செலுத்தப்பட இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதில் இந்திய விண்வெளி வீரர் சுபான்சு சுக்லாவுடன் அமெரிக்காவைச் சேர்ந்தவர்களும் அதே போல ஹங்கேரி நாட்டைச் சேர்ந்தவர் அதே போலாந்து நாட்டைச் சேர்ந்தவர் உள்ளிட்ட 4 பேர்களும் இந்த இதில் பயணிக்க இருக்கின்றனர். பல்வேறு காரணங்களால் இந்த பயணம் தொடர்ந்து 7 முறை ஒத்திவைக்கப்பட்ட நிலையில தற்பொழுது 8வது முறையாக ஃபால்கன் 9 ராக்கெட் மூலம் விண்ணில் பாய டிராகன் விண்கலம் தயாராகி வருகிறது. விண்ணுக்கு செல்வதற்கு முன்பாக தங்களது குடும்பத்தினருடன் விண்வெளி வீரர்கள் பேசி இருக்கிறார்கள். உத்தரப்பிரதேசின் லக்னோவில் இருக்கக்கூடிய தாய் தந்தையுடன் சுபான்சு சுக்லா பேசி இருக்கிறார். சுபான்சு சுக்லாவுடன் மேலும் 3 வீரர்கள் விண்வெளிக்கு பயணம் மேற்கொள்ள இருக்கின்றனர். அமெரிக்கா, போலாந்து, ஹங்கேரி நாட்டு வீரர்களும் சுபான்சு சுக்லாவுடன் விண்வெளிக்கு பயணம் மேற்கொள்ள இருக்கின்றனர். 28 மணி நேரம் பயணத்திற்கு பிறகாக நாளை மாலை 4:30 மணி அளவில் பன்னாட்டு விண்வெளி நிலையத்தை அவர்கள் சென்றடைவார்கள் என தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பல்வேறு காரணங்களால 7 முறை ஒத்திவைக்கப்பட்ட நிலையில திட்டமிட்டபடி இன்று நண்பகல் விண்ணில் பாய இருக்கிறது ஸ்பேஸ் எக்ஸ் டிராகன் விண்கலம். விவரங்களுக்கு நன்றி.